மக்களே, வெல்கம் டு விசில் போட்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் டே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்படிஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் வின்னானவங்களுக்கு அந்த தங்க கார், தங்க பஸ், தங்க பைக்குலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஓகே, இந்த போட்டியில் கடந்து வந்திருக்காது நான், அப்புறம் ஹல்க், அப்புறம் ஹல்க்கு, அப்புறம் வேறு யாரும் வைக்கலாம், டோரிமான் இல்லை. நம்ம என்ன வைக்கலாம் இன்றைக்கி? எனக்கும் ஹல்க்குக்கும் போட்டி. அப்புறம் ஒரு பொண்ணு மோனாலிசா, அப்படி தெரியுமில்ல? மோனாலிசா, மோனாலிசா, நான், ஹல்க்கு, இந்த 3 பேர் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. நான் தான்டா அந்த போட்டியில் ஜெயிப்பேன். வரேன் அந்த லவ்லி பாஸ் மண்டே ஒட்டிக்கிறேன். அவனை அடி பின்னி வாங்கி அவனை அடி உடச்சி பல்லெல்லாம் கிடச்சி நான் தான் போட்டி எழுதி அனுப்புவேன். இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டியதுன்னா இந்த விஷால் டிவி விசில் போடு மண்டையன் ஜெயிக்கவே கூடாது. அடுத்தது மோனாலிசாவும் ஜெயிக்கவே கூடாது. மோனாலிசாவும் ஜெயிக்கவே கூடாது. கத்த தெரியாது, ஆடு கத்துவது அது இன்னும் கத்துறான். மோனாலிசாவும் பேசு. மோனாலிசாவும் அங்கே வந்திருக்கா. அவளோட அவள் ஜெயிக்க மாட்டான், நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். ஏய் ஹல்கே, ரொம்ப ஓவராக பேசாத. இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிக்கிறான்னு நம்மளும் பார்த்துருவோம். ஹல்கே, பார்க்கலாம். அதை நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கலாம். நீ முதல்ல என்ன இவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்ருக்க? உன் வண்டி என்ன? ஸ்கூட்டி. ஐயோ, ஸ்கூட்டியா? ஸ்கூட்டியோட சீட் கோட் என்னன்னு சொல்லி. 0. அடா பாவி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கானே. போட்டான். நான் தான் அந்த போட்டியை ஜெயிக்க போகிறேன். ஜாலி. எல்லா காரும் எனக்கு தான். உனக்கு எல்லா காரும் உனக்கு தான். முதல்ல அந்த ஸ்கூட்டி சைஸ்க்கு நிறையாடா. எனக்கு இந்த ஸ்கூட்டி பிடிக்காது. நான் பேண்டை ஓட்டிகிட்டு போகிறேன் மண்டையா. ராயல் பைக் தான். ராயல் பைக்கா? அப்போ ராயல் பைக்கோட சீட்டு கூட சொல்கிறேன். எருமை தெரியாது. ஏய், சத்தமாக பேசுகிற அழுக்க மாட்டேயா? கத்தாத, சத்தமாக பேச. தெரியாதா? கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேவா. இந்த போட்டு நீ தான் பேசணும். நீ தான் பேசுவேன். நல்ல சத்தமாக கத்து. நான் தான் ஜெயிப்பேன். அந்த மாதிரி சொல்லுங்க. வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. இந்த போட்டு அந்த லவ்லி அழுக்கு லவ்லி பாஸை பார்த்துட்டு லவ்லி நின்றுட்டுருக்கிய என்ன? அவ்வளோதான் உனக்கு பள்ளி கொஞ்சம்னா உடச்சிடும். பார்த்துக்கோ, நான் லவ்லி இல்லை, விசில் போடு. எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? பேசிட்டே இரு. எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? நீ ஒரு விளக்கு என்ன? டேய், நீ நல்ல கவிதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சத்தமாக பேசுகிறேன். சத்தமாக பேசுறாங்க. நான் யாருன்னு கேட்டியா? நான் தான். நீ நான் வீங்கி போட பல்கு. மூக்கு செல்லிவாயா? நான் மூக்கு செல்லிவாயா இல்லை. ஐயோ பேசுகிறா.
கீழே முள்ளுக்க போறேன்னா நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டியா? பாய் பேச்சுலர் படி நீ கீழே ஒன்று சாக வேண்டியதான். நீ என்ன இன்னும் உயிரோட இருக்க? உச்சித்தே சி ஹல்கி, உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? கீழே விழுந்து சாகு. பாய் பாய். கத்துறா நீ வாய்ஸ் வந்து நான் தான் மோனாலிசா. இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சு நான் போகிறேன். பொம்பளைங்களுக்கு பிடிச்சது ஸ்கூட்டி. ஸ்கூட்டியோட ஸ்பீடு எனக்கு தெரியும். மோனாலிசாட்டா என் பேர். ஆட்டத்தை காட்டுறேன்டா பாரு. நீ முஞ்சா பூச்சி கூட சிக்காப்பத்து பூச்சி என்ன விட்டு ரெசிண்டு கேட்டு மறுபடி என் தூக்கு வேண்டா கோட்டாரி கொல்லியாக போகிறேன் கேரி. இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சு வின்னாவுறேன். இந்த ஆம்பளை பசங்கள்லாம் வேஸ்ட்டு. இப்போ ஒரு ஆளுக்கு பல்க்கு மாதிரி கீழே உள்ள அந்த ஸ்கூட்டி டயரெல்லாம் உடச்சிட்டான். இப்போ பாரு, இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த தங்க காரு தங்க பரிசெல்லாம் எனக்கு தான். ஒன்லி இட்ஸ் டு மீ. ஒன்லி இட்ஸ் டு மீ. இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன். இந்த கப்பை நான் தான் இன்னைக்கு வாங்குறேன். இல்லை, என் பேர் மோனாலிசா இல்லை. இப்போ வர்றா டா 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 டா. இனிமேல் நான் தான்டா பொம்பளை. எத்தான பொம்பளை. இன்னைக்கு நான் இந்த போட்டியில் ஜெயிக்காம விட மாட்டேன். ஏன் மோனாலிசா ஒன்று சொல்லாமல் இருக்கல. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகே, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருக்கேன். இல்லை இந்த விசில் போடி அவன் வாயை உடச்சிடுவான். அதனால் பார்த்து கவனமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தொண்டை ரொம்ப வலிக்குதுடா. மேலே போனதுனால இந்த ஏரோட காற்று சுவாகத்தை கொடுக்குது. ஐயோ ஸ்பீடாக கும்பல வண்டி பிரேக்கு. ஐயோ போட்டியில் தோத்துட்டேன்டா. இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன். விசில் போர்டு கேமிங். ஓகே, ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஹெல்மெட் எடுத்து போடுறதுனால ஒரு சந்தோஷம். அது என்னன்னு தெரில. அதனால் வீடியோ வரேன். இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது நான் தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த போட்டியில் நான் தான் கிங்கு. நான் வச்சது தான் ரூல்ஸு. அந்த ரூல்ஸ் அப்புறம் டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னபடி கப்பு சிப்புன்னு கேட்கணும். சரி, ஏன்னா பார்த்து முடியணும். கீழே விழுந்தோம் நம்ம சோழி முடிஞ்சு அசிங்கமாயிடுவோம். அதனால் பார்த்து பொறுமையாக அப்படி பொறுமை. அப்பா வண்டிலாம் வீலிங் அடிக்கும். இங்கே ஒரு சீக்கிரட் ரூட் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். யாராவது கமெண்டில் அடித்து மற்றவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னு தெரில. எனக்கு பிடிச்ச டியூக் 200 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டியூக் வண்டி தான். இந்த டியூக் வண்டியில் போய் அங்கே இருக்க ப்ரைஸ் மணியெல்லாம் தூக்குறேன். இந்த டியூக்கு ப்ரைஸ் மணியெல்லாம் தூக்கும். இன்றைக்கி நான் அந்த போட்டியில் வின் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரைஸ் மணியெல்லாம் தூக்குறேன். ஓகே, அப்புறம் ஹல்குக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான், ருக்ஷித் தருண் தான். அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த என்ன நியூ மெம்பரு அவர் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அதனால் பார்த்துருவோம். வண்டியை ஓட்டிகிட்டே போ. இந்த கடையில் நான் தான் இவ்வளோ தூரம் இது வரைக்கும் யாருமே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஹல்கு இந்த இடத்துல தான் கீழே தான். நான் பார்த்து பொறுமையாக அப்படியே வந்து இந்த ஃபினிஷ் பாயிண்ட்டை நான் தான் வின் பண்ணுறேன். அப்படியே பொறுமையாக அவ்வளோதான் லாஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு. அவ்வளோதான்டா. இனிமேல் அந்த இடத்துலேருந்து இங்கேருந்து மலை குரங்கு மாதிரி தாமலாம் போகணும். ஆமாம், போட்டியில் நம்ம தான் ஜெயித்தோம். ஏய், அதுனா கீழே எல்லாம் சில பொருள் இருக்குது. ஏய், அது வின்னிங் ப்ரைஸ் தானே. ஓடி, இந்த போட்டியில் வின்னானது நம்ம தான். இங்கே பாருங்கள், கோல்டன் காரு ஏகப்படுத்திருக்கு. இந்த ஒன்றா கொண்டு போக முடியாது. இது என்ன பண்ணுறது? அதெல்லாம் அது லாரி கிடந்துச்சுன்னா அந்த லாரியிலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், டியூக்கு இது என்னது R15 இந்த காரு எப்பா எத்தா இருக்குதுடா. நான் பார்த்தா ஆசை கொட்டிகிட்டு வந்துடும் போல. இதெல்லாம் அப்பா
கூட அந்த கோல்டனோட காசு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த சேலஞ்ச் வேணும்னா நான் அடுத்து 15 இதுதான் போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர் லான்ச் ஆனதுனால தான் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் 20 ரீச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த போட்டியில் வின் ஆனது நான் தான். ஓகே, பை ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி